வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ எங்கே வந்திருக்கோம் பாருங்கள். இந்த அழகு பூச்செடிகள் விற்க கடைக்கு வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த பூவெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பூ இருக்குது, இந்த செடி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், கலர் எவ்வளோ அழகான கலராக இருக்குது பாருங்கள். மனுஷனுக்கு கூட இப்படி கலர் இல்லைங்க. செடிகளுக்கு பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது. எதை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இதுதான் நித்திய கல்யாணி பூ. இதில் 3 கலர் இருக்கு பாருங்க. 3 கலர் இருக்கு பாருங்க. விதவிதமாக இருக்கா நித்திய கல்யாணி பாருங்க. செடி எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. பூரா இது பாருங்க. இது ஒரு ரக பூ. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அழகாக இருக்கா? ரோஸ்லேயே வந்து இது ஒரு பிங்க் இது என்ன கலரு? ஆரஞ்சு கலர். அது அழகாக இருக்குது பாருங்க. அழகாக இருக்குது. ரோஸு, செம்பருத்தி பாருங்க. செம்பருத்தி பாருங்க அழகாக இருக்குது. இதே வந்துட்டு இந்த ஒரு பூ இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து அழகாக வீட்டுக்கு நல்லா தெரியுமா? இந்த வீட்டுக்கு முன்னாடி இந்த அழகாக உள்ளுக்குள்ளே அழகாக நடலாம். பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும். அது இங்கே இந்த கடையில் பார்க்கும்போது தனித்தனியாக பார்க்கும்போது இருக்குது. அதே வீட்டில் நட்டோம்னா, வீட்டு வாசலில் நட்டோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் பார்க்குறக்கு ஒரு வீடு அப்போ தாங்க வீடாகவே தோரணையாகவே தெரியும். பாருங்கள், இந்த செடி வைக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி கலர் இலைகள் உள்ள செடி வைக்கலாம் பாருங்கள். அது நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். கலர் அழகான செடிகளாக வைக்கலாம். இங்கிட்டு உள்ள கலரை பாருங்கள். இந்த கலர் செடியில் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். அழகாக இருக்குங்க. அப்படியே வரையில் இந்த ஒட்டு எலுமிச்சம் வந்து இருக்குது. அப்புறம் சின்னதிலே காய்ச்சிட்டு பாருங்கக்கா. காய்ச்சிருக்கா காயெல்லாம் எங்கேயா இருக்குது? இலந்த காய் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இலந்த காய் சின்னதிலே காய்ச்சிருக்குதா பாருங்கள், தெரியுதா? இது பூரா ஒட்டு வெரைட்டி பாருங்க. சின்னதிலே காய்ச்சிருக்காங்க. இந்த நார்த்தங்காய் சுகுந்தா இருக்குது அதுக்காங்க. இந்த ரம்புத்தான்னு சொல்லக்கூடிய பழம் அது ரம்புத்தானு. ஒட்டு மாங்கு வந்து பாருங்க. இதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு பொன்சாய் செடி. இது பாருங்கள், வந்து இந்த செடி வச்சா சீனர்கள் சொல்லுவாங்க, இந்த செடி வந்து அவங்களுக்கு வந்து லக்கியான செடியாம். இது விலை கூட இந்த செடி. இவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த சைடு பூரா தாவர மரம், பெரிய பெரிய மரங்கள் உள்ளது. இது ஒரு பூ. இது ஹெலிகோனியா சேர்ந்தது. நல்லா இருக்கும். நல்லா இருக்குன்னு பாருங்கள். இது பாருங்கள், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் காற்றுலேயே வளரக்கூடிய புல் பாருங்கள். காற்றுலே வெறும் காற்று மட்டும்தான் இருக்குது. தண்ணி தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. இது பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குது. அதெல்லாம் அந்த மாதிரி கலர் செடியெல்லாம் வச்சோம்னா வீடு அப்படித்தான் இருக்கும். செம்மையாக ஒரு ராயல் லுக்காலிட்டி தெரியும். பெரிய பணக்காரங்க வீடு. நம்ம சின்ன வீட்டவே பணக்கார வீடு மாதிரி ஆக்கிக்கலாம். அந்த மாதிரி செடிகளை வச்சா அழகாக
அதுங்க சரி. எத்தனையோ ரக செடியெல்லாம் இருக்குங்க. ஆமாம், வாங்கி வச்சா தான் அழகாக இருக்கும் பார்க்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. அழகாக இருக்குதா? இந்த கலர் செடியெல்லாம் வந்து வீட்டுக்கு வச்சோம்னு வச்சுக்கோங்க, வெளியே அதெல்லாம் டிசைனாக வைக்கும்போது நல்லா இருக்கும் பார்க்குறக்கு அழகாக. ஒருத்தங்க நம்ம சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் கலர் செடிகளாக வைக்கும்போது பாருங்க நல்லா இருக்குதா? பாருங்கள் எப்படி அழகழகான பூவாக இருக்கா பாருங்கள். நல்லா இருக்குதா? இந்த மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு அழகழகா. சரி, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவரும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் ஐயா ராஜசக்தி ராஜா. பாய்.